சட்டவிரோத பணப்பரிமாற்ற புகார் குறித்து நேரில் ஆஜராகி விளக்கமளிக்க டாஸ்மாக் நிர்வாக இயக்குநர் மேலாளர்களுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. கடந்த மார்ச் 6ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை சென்னை எழும்பூரில் உள்ள டாஸ்மாக் அலுவலகத்தில் சுமார் 60 மணி நேரம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் திடீர் சோதனை நடத்தினர். இந்த சோதனையின் போது 1000 கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருப்பது தெரியவந்துள்ளதாக அமலாக்கத்துறை அறிவித்திருந்தது. இந்நிலையில் மாநில அரசின் அனுமதியின்றி நடத்தப்பட்ட சோதனையை சட்டவிரோதமானது என அறிவிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு மற்றும் டாஸ்மாக் நிர்வாகம் சார்பில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த மனுக்களை விசாரித்த நீதிபதி S.M. சுப்பிரமணியம், K. ராஜசேகர் அடங்கிய அமர்வு அமலாக்கத்துறைக்கு எதிராக தொடரப்பட்ட தமிழக அரசின் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனை சட்டவிரோதம் அல்ல என்றும் சோதனை அடிப்படையில் தொடர்ந்து விசாரணை நடத்த அமலாக்கத்துறைக்கு உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. இந்நிலையில் டாஸ்மாக் நிறுவனங்கள் தொடர்புடைய இடங்களில் நடந்த சோதனை தொடர்பாக டாஸ்மாக் மேலாண் இயக்குநர் விசாகன், மேலாளர்கள் சங்கீதா, ராம, துரைமுருகன் ஆகியோருக்கு அமலாக்கத்துறை சம்மன் அளித்துள்ளது. பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து காஷ்மீரில் ஏற்பட்ட பதற்ற நிலை குறித்து அங்கிருந்து தமிழ்நாடு திரும்பிய சுற்றுலா பயணிகள் அதிர்ச்சியில் இருந்து மீளாதவர்களாய் பகிர்ந்துள்ளனர். அந்த இடத்துக்கு தான் போறதா இருந்தது. ஆனால் இந்த மாதிரி ஆகையுமே எங்களை அங்கே உள்ள டிரைவர்கள் எல்லாருமே வாங்கன்னு எங்களை கூட்டு போய் ஹோட்டலில் இருக்க வச்சுட்டாங்க. உள்ள டிரைவர்கள்லாம் எங்களுக்கு நல்லா செஞ்சாங்க. ஒரு பேனிக்கோட தான் இன்னும் பார்த்தோன்னா ஃபுல்லாக வண்டிங்க, நம்ம ஆம்புலன்ஸும் போயிட்டு இருக்கு, CRPF வண்டிங்க போயிட்டு இருக்கு, சோல்ஜர்ஸ் எல்லாம், நம்ம கமாண்டோஸ் எல்லாம் ஓடிட்டு இருக்காங்க. காஷ்மீரில் உள்ள மக்கள் தங்கள் மாட்டு வண்டியில் அழைத்துச் சென்று உயிரை காப்பாற்றியதாக உணர்ச்சி பெருக்குடன் குறிப்பிட்டுள்ளனர். எங்களை எல்லாமே சேவா கூட்டி போனதே அந்த டிரைவர்ஸ் உடனே டக்குன்னு மாட்டு வண்டியில் கூட்டிட்டு போய் உள்ள சேர்த்துட்டாங்க. எங்களை கொண்டு போய் இல்லைன்னா எங்களுக்கு ஒன்றும் தெரிய எங்கிட்டு போறோம் என்னன்னு எங்களுக்கு வழி தெரியல. தங்களை காப்பாற்றிய ஓட்டுநர்களுக்கு நன்றி தெரிவித்தனர். காஷ்மீரில் இருந்து 2ஆம் கட்டமாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் 50 பேர் பாதுகாப்பாக சென்னை திரும்பியுள்ளனர். ஜம்மு காஷ்மீரில் உள்ள பகல்காம் பயங்கரவாதிகள் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் 26 பேர் உயிரிழந்தனர். இதனால் அங்கு சுற்றுலா சென்றிருந்த தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களை பாதுகாப்பாக அழைத்து வர தமிழ்நாடு அரசு சார்பில் சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டது. அந்த வகையில் முதற்கட்டமாக டெல்லியில் இருந்து மதுரை, கும்பகோணம், ஈரோடு, திருச்செங்கோடு ஆகிய ஊர்களைச் சேர்ந்த 25 பேர் விமானம் மூலம் சென்னை திரும்பினர். இந்நிலையில் 2ஆம் கட்டமாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த மேலும் 50 பேர் டெல்லியில் இருந்து ஹைதராபாத் வழியாக சென்னை வந்தடைந்தனர். சென்னை ஷெனாய் நகரில் 40 கோடி ரூபாய் மதிப்பில் பயிற்சி மையம் அமைக்கப்படும் என்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் M.K. ஸ்டாலின் அறிவித்தார். பள்ளிக்கல்வி மற்றும் உயர்கல்வித்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி அழகன் நான் முதல்வன் திட்டத்தை பாராட்டி பேசினார். அதனைத் தொடர்ந்து அவையில் உரையாற்றிய முதலமைச்சர் M.K. ஸ்டாலின் UPSC தேர்வில் வெற்றி பெற்ற 57 மாணவர்களில் 50 பேர் நான் முதல்வன் திட்டத்தில் பயிற்சி பெற்றவர்கள் என்று பெருமிதம் தெரிவித்தார். சென்னையில் இருக்கக்கூடிய ஷெனாய் நகர் பகுதியில் 500 மாணவர்கள் தங்கி பயிலக்கூடிய வகையில் அனைத்து நவீன வசதிகளோடு கூடிய ஒரு பயிற்சி மையம் 40 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் என்பதை தங்கள் வாயிலாக இந்த அவைகளை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அது மட்டும் இல்ல, இந்த ஆண்டு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு ஒரு பாராட்டு விழா நிகழ்ச்சியின நாளை மறுதினம் அவர்களுக்கு பயிற்சி பெற்ற அண்ணா நிர்வாக பணியாளர் கல்லூரி வளாகத்தில் நடத்திட அதில் நானும் கலந்து கொள்ள இருக்கிறேன் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன். கடந்த 2021ஆம் ஆண்டு இந்திய குடிமைப்பணி தேர்வில் வெறும் 27 தமிழக மாணவர்கள் மட்டுமே தேர்வான நிலையில் தற்போது தேர்ச்சி விகிதம் அதிகரித்திருப்பதாக முதலமைச்சர் M.K. ஸ்டாலின் கூறினார். பெரும் சர்ச்சைக்கிடையே பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மாநாடு உதகையில் நடைபெற உள்ளது. தமிழக ஆளுநர் R.N. ரவி ஏற்பாடு செய்துள்ள பல்கலைக்கழக துணைவேந்தர்களுக்கான மாநாடு உதகையில் இன்று தொடங்குகிறது. கடந்த 3 ஆண்டுகளாக உதகையில் துணைவேந்தர்கள் மாநாட்டை ஆளுநர் ரவி நடத்தி வருகிறார். 4வது ஆண்டாக உதகை ஆளுநர் மாளிகையில் துணைவேந்தர்கள் மாநாடு நடைபெறவுள்ளது. இந்த 2 நாள் மாநாட்டை குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் தொடங்கி வைக்கிறார். இந்த மாநாட்டில் பங்கேற்க தமிழகத்தில் உள்ள 19 அரசு பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள், 9 தனியார் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மற்றும் 3 மத்திய பல்கலைக்கழக துணைவேந்தர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அண்மையில் துணைவேந்தர்கள் நியமன சட்ட மசோதா விவகாரத்தில் தமிழ்நாடு அரசுக்கு சாதகமாக உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு அமைந்திருந்தது. அதைத் தொடர்ந்து துணைவேந்தர்களுடன் முதலமைச்சர் M.K. ஸ்டாலின் சென்னையில் ஆலோசனை நடத்தினார். இந்த சூழலில் உதகையில் துணைவேந்தர் மாநாட்டை ஆளுநர் நடத்துவதற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியது. அதற்கு ஆளுநர் மாளிகை தரப்பு இது அதிகார போட்டியில் நடக்கும் கூட்டம் அல்ல என்றும் ஜனவரி மாதத்தில் இருந்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வந்ததாகவும் விளக்கமளித்திருந்தது. இந்நிலையில் மாநாட்டில் பங்கேற்பதற்காக ஆளுநர் ரவி நேற்றிரவு உதகை வந்தடைந்தார். தமிழக அரசுக்கு போட்டியாக மாநாட்டை நடத்துவதாக எதிர்ப்பு தெரிவித்து உதகையில் காங்கிரஸ், இடதுசாரிகள் மற்றும் தந்தை பெரியார் திராவிட கழகத்தைச் சேர்ந்தவர்கள் இன்று கருப்பு கொடி காட்டும் போராட்டத்திலும் ஈடுபட உள்ளதாக அறிவித்துள்ளனர்.